பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. எட்டாவது மந்திரம். சபர்யகாச்சுக்ரமகாயமவ்ரணம் அஸ்னாவிரகும் சுத்தமபாபவித்தம் கவிர் மணீஷி பரிபூஹ ஸ்வயம்பூர்யாதா தத்யதோர்த்தான் வ்யததாச்சாஸ்வதிப்யஸ் சமாப்யஹ. சென்ற இரண்டு மந்திரங்களில் ஞானஸ்வரூபம் கூறப்பட்டு அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களுக்கு என்ன பலன் வருகின்றது என்று கூறப்பட்டது. யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி. யார் எல்லா பூதங்களையும் ஆத்மனி என்றால் தன்னிடத்தில் பார்க்கிறார்களோ, பிறகு சர்வபூதேஷு ஆத்மானம் அனுபஷ்யதி, எல்லா பூதங்களிடத்திலும் தன்னை பார்க்கிறார்களோ, ததோன விஜுகுப்சதே, அப்படிப்பட்ட பார்வையை அவர்கள் உடையதாக இருப்பதனால் ந விஜுகுப்சதே, அவர்கள் பரிதாபப்பட மாட்டார்கள், நிந்தனை செய்ய மாட்டார்கள். இதில் ஞானம் எப்படிப்பட்டது என்றால், அறியாமையில் இருப்பவன் எப்படி இந்த உடலில் இருக்கின்ற அங்கங்களை நான் என்ற சொல்லுடன் பார்க்கின்றானோ, ஒவ்வொரு அங்கங்களிடம் நான் என்கின்ற பாவனை இருக்குமோ, அதே போல ஞானியானவன் எல்லா ஜீவராசிகளினுடைய ஷரீரத்திலும் நான் என்கின்ற பாவனை இருக்கின்றது. இதனுடைய பொருள் என்ன? எந்த ஒரு ஆத்ம தத்துவம் இந்த உடலை பிரகாசப்படுத்துகின்றதோ, இந்த மனதை பிரகாசப்படுத்துகின்றதோ, அதே ஆத்ம தத்துவமானது நான் பார்க்கின்ற அனைத்து உயிர்களையும் பிரகாசப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் எனக்கு ஏன் மற்ற உயிர்கள் மீது துவேஷம் வருகின்றது, வெறுப்பு வருகின்றது என்றால், அந்த மனிதர்களுடைய ஆத்ம தத்துவத்தை, பூதங்களினுடைய ஆத்ம தத்துவத்தை நினைக்காமல் அவர்களுடைய மனம், அவர்களுடைய ஷரீரம், குணங்கள் இவைகளை மட்டும் பார்ப்பதனால் நமக்கு விருப்பு வெறுப்பானது வருகிறது. ஒரு மனிதனுக்கும் இனியொரு மனிதனுக்கும் உள்ள உறவு ஆத்மாவினுடைய அடிப்படையில் இருக்க முடியாது. காரணம், இரண்டு பேருக்கும் ஒரே ஆத்மாதான். இந்த ரிலேஷன்ஷிப், உறவு என்பது அனாத்மாவினுடைய அடிப்படையில் வருகின்றது. அந்த அனாத்மாக்கள் விதவிதமான குணங்களுடன் கூடியதாக இருக்கின்றது. எந்த குணம் எனக்கு பிடிக்கவில்லையோ, அந்த குணம் எந்த அனாத்மாவில் இருக்கின்றதோ அந்த ஜீவனை நாம் வெறுக்கின்றோம், நிந்தனை செய்கின்றோம். ஆகவே எப்பொழுது இந்த அனாத்மாக்களுக்கு
அனாத்மாக்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவில் நம்முடைய திருஷ்டி, நம்முடைய விஷன், பார்வை இருக்கின்றதோ அப்பொழுது எந்த உயிரின் மீதும் நமக்கு வெறுப்பு வராது. ஆகவே ந விஜுகுப்சதே என்றால் எந்த உயிரினத்தை குறித்தும் பரிதாபப்பட மாட்டான், துயரப்பட மாட்டான், யாரையும் நிந்திக்க மாட்டான். இந்த உலகத்தில் மற்றவர்களை நாம் நிந்திப்பது அவர்களிடம் இருக்கின்ற பலகீனம் அல்ல, நம்மிடம் இருக்கின்ற பலகீனம். அவர்கள் நிந்திக்கிற மாதிரி நடந்து கொள்கிறார்களே என்று சொன்னால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நிந்தனை செய்வது யார்? ஆகவே நிந்தனை, மற்றவர்களை வெறுத்தல், மற்றவர்களை ஒதுக்குதல் என்பது நம்முடைய பலகீனம். இதற்கு காரணம் துவைத திருஷ்டி, பேத திருஷ்டி. அந்த பேத திருஷ்டி இல்லாதவனுக்கு எந்த ஜீவராசிகள் மீதும் வெறுப்பு கிடையாது. பிறகு 7வது மந்திரத்தில் இதே கருத்து மீண்டும் வேறொரு சொற்களால் சொல்லப்பட்டது. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூத். இந்த யஸ்மின்கிறதுக்கு நாம் 2 பொருள் பார்த்தோம். எந்த காலத்தில் எந்த ஒருவனுக்கு எல்லா பூதங்களும் ஆத்மாவாகி விட்டதோ, நானாகவே அனைத்து ஜீவராசிகளும் எந்த காலத்தில் ஆகிவிட்டதோ, தத்ர கோ மோகக கஷோகக, அந்த காலத்தில் அவனுக்கு மோகம் ஏது, சோகம் ஏது? காரணம் என்ன? இருமையாக பார்த்தால்தான் மோகமும் சோகமும். எங்கு இருமை இல்லையோ அங்கு சோகமும் கிடையாது, மோகமும் கிடையாது. இவன் யார்? விஜானதக, இந்த தத்துவத்தை அறிந்து கொண்டவனுக்கு சோகமும் இல்லை, மோகமும் இல்லை. மற்றும் ஏகத்துவம் அனுபஷ்யதக, ஒன்றாக இருக்கின்ற தன்மையையே பார்க்கின்றான். அனுபஷ்யதக என்றால் சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தை தொடர்ந்து இவ்விதம் யார் பார்க்கின்றார்களோ அவர் அந்த காலத்தில் அவர்களுக்கு சோகமும் இல்லை, மோகமும் இல்லை. இந்த மந்திரத்தில் பூதங்கள் மித்யாவாக ஆகி ஆத்மா மட்டும் எஞ்சி இருக்கின்றது. சோகம் என்பது விக்ஷேபம் என்று பார்த்தோம். மோகம் என்பது ஆவரணம், அஞ்ஞானம். அங்கு அஞ்ஞானமும் கிடையாது, அஞ்ஞானத்தை தொடர்ந்து வருகின்ற விக்ஷேபமும் கிடையாது என்று கூறப்பட்டது. பிறகு 8வது மந்திரத்தில் மீண்டும் ஆத்மஸ்வரூபமானது விளக்கப்பட்டது. நாம் இதற்கு அறிமுகமாக அத்தியாரோப அபவாத நியாயம் என்று பார்த்தோம். இதில் அத்தியாரோபம் என்றால் ஏற்று வைக்கப்பட்ட தன்மையுடன் ஆத்மாவை பார்த்தல், அபவாதம் என்றால் அதை நீக்கி ஆத்மாவை பார்த்தல். இங்கு சில சொற்கள் அத்தியாரோபத்துடன் ஆத்மா விளக்கப்படுகின்றது, சில சொற்கள் அபவாதத்துடன் ஆத்மா விளக்கப்படுகின்றது. சென்ற வகுப்பில் சில சொற்களினுடைய பொருளை பார்த்தோம். இப்பொழுது தொடர வேண்டும். சபர்யகாத், சக என்றால் ஆத்மா, பர்யகாத் என்றால் எங்கும் போகின்றவன், எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவன். அகாத் என்றால் சென்று விட்டவன், பரி என்றால் எல்லா இடத்திலும் சென்று விட்டவன். இதனுடைய பொருள் என்ன? வியாபித்து இருப்பவன். பிறகு சுக்ரம். சுக்ரம் என்ற சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள் ஜோதிஷ்மத், ஞான சொரூபம், சைத்தன்ய சொரூபமான தத்துவம். அடுத்த சொல் அகாயம். அகாயம் என்ற சொல் சூக்ஷ்ம சரீரம் அற்றது. நம்முடைய மனம், புத்தி இவைகளெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்கின்றோம். 17 அல்லது 19 அங்கங்கள் சூக்ஷ்ம சரீரங்கள், அவைகள் அற்றது, அகாயம். அடுத்ததாக அவ்ரணம். அவ்ரணம் என்றால் காயமற்றது, வெட்டுப்படாதது, புண் அற்றது. அஷ்னாவிரம் என்றால் நரம்பு அற்றது. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இங்கு அஷ்னாவிரம், அவ்ரணம் என்ற 2 சொற்களினால்
ஸ்தூல சரீரம் அற்றது என்பது காட்டப்படுகின்றது. ஸ்தூல ஷரீர நிஷேதக, இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மாவுக்கு கிடையாது. பிறகு அடுத்த சொல் சுத்தம். இங்கு சுத்தம் என்ற சொல் காரண ஷரீர வர்ஜிதம், காரண ஷரீரம் அற்றது என்பதை காட்டுகிறது. அப்போ சுத்தம் என்றால் காரண ஷரீரமும் கூட கிடையாது, அறியாமை என்கின்ற அழுக்கும் கூட அந்த ஆத்மாவிடம் கிடையாது. ஆகவே அகாயம் அவ்ரணம் அஷ்ணாவிரம் சுத்தம் இந்த சொற்களினால் ஷரீர த்ரய விலக்ஷணம், ஷரீர த்ரய ரஹிதம், 3 விதமான ஷரீரமும் இந்த ஆத்மாவிடம் கிடையாது என்று அபவாதம் செய்யப்படுகிறது. அஷரீரகும் வாவசந்தம் பிரியா பிரியேன ஸ்பிருசதகன்னு சொல்லி ஒரு உபனிஷத்தில் சொல்லும். யாருக்கு ஷரீரம் இருக்கின்றதோ அவர்கள்தான் பிரியம் அப்பிரியம் என்பதினால் பந்தப்படுவார்கள். அஷரீரம், ஷரீரம் எங்கு இல்லையோ அங்கு பிரியம் என்பது கிடையாது, அப்பிரியம் என்பது கிடையாது. இப்போ நம்ம இந்த ஷரீரத்திலிருந்து உலகத்தை பார்க்கறதுனால நமக்கு பிரியம் அப்பிரியம் இருக்கின்றது. பாம்பை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்பிரியம். காரணம் என்ன? இந்த ஷரீரத்துக்கு அந்த ஷரீரம் நல்லது செய்யாது. அதே இது ஆடு மாடை பார்த்தா பிரியம்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? சாப்பிட முடியுது. ஆகவே இந்த ஷரீரத்தினுடைய அடிப்படையில் அந்த ஷரீரம் நமக்கு பிரியமானது. ஆனால் பாம்புக்கு தவளையை பார்த்தா அதுக்கு பிரியமானது, ஏன்னா அதுக்கு அதனுடைய சாப்பாடு. ஆகவே இந்த ஷரீரத்தினுடைய அமைப்பில் தான் நம்ம இந்த உலகத்தையே பார்த்துட்ருக்கோம். இப்போ கொசுவினுடைய சரீரம் நமக்கு பிரியமானதா? நமக்கு பிரியமானதே அல்ல. காரணம் என்ன? அது தொல்லை கொடுக்கின்றது. ஆகவே இந்த ஷரீர அபிமானத்தில் தான் இந்த உலகமே நம்ம பிரித்து வச்சிருக்கோம். இது எனக்கு ஆகும், இது எனக்கு ஆகாது என்று. இந்த ஷரீரம் ஆத்மாவுக்கு இல்லை, எனக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. எனக்கு இல்லை, ஆத்மான்னு சொன்னால் நான், எனக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த ஷரீரத்தினுடைய அடிப்படையில் பகைவர்கள் நண்பர்கள் இந்த ஷரீரத்துக்கு தான். எனக்கு எந்த ஜீவராசியும் பகைவன் அல்ல, எந்த ஜீவராசியும் நண்பன் அல்ல. யார்? ஆத்மாவுக்கு. இப்பொழுது அடுத்த சொல் அபாபவித்தம். அபாபவித்தம் என்றால் பாபம் இல்லாதது. அபாபவித்தம் இந்த சொல் எதை குறிக்கின்றது என்றால் தர்ம அதர்ம வர்ஜிதம். தர்மங்களும் அதர்மங்களும் ஆத்மாவிடம் இல்லை என்பதை காட்டுகின்றது அபாபவித்தம் என்ற சொல். பாபவித்தம் என்றால் பாவத்தோடு சேர்ந்தது, அபாபவித்தம் என்றால் பாபத்தோடு சம்பந்தப்படாதது. இந்த இடத்துல பாபம் என்ற சொல்லிலிருந்து பாபத்திற்கு காரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபத்திற்கு காரணம் என்ன? அதர்மம். பிறகு புண்ணியத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புண்ணியத்துக்கு காரணமான தர்மத்தையும் எடுத்துக்கொண்டு தர்ம அதர்ம ரஹிதம், தர்மமும் கிடையாது அதர்மமும் கிடையாது. யாருக்கு? இந்த ஆத்மாவுக்கு, அல்லது எனக்கு, என்னுடைய உண்மையான சொரூபமான ஆத்மாவுக்கு. என்ன சொன்னாலும் பிரச்சனை வரும். என்னுடைய ஆத்மாவுன்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆத்மான்னு சொன்னால் நான் ஆத்மா. ஆகவே நான் ஆத்மாவாகிய எனக்கு, இந்த ஷரீரத்தோட நான்கிற புத்தி வந்துட்டா பாப புண்ணியம் எல்லாம் உண்டு. ஷரீரம் இல்லாமல் பார்த்து நான் ஆத்மா என்றால் பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. ஏன் பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை என்றால், பாப புண்ணியத்தை எல்லாம் செய்யறது யார்? விஞ்ஞானமய கோஷக. ஞாபகம் இருக்கோ? இந்த சொல் எங்கேயோ கேட்டிருக்கோம். விஞ்ஞானமய கோஷக. அன்னமயம் பிராணமயம் மனோமயக விஞ்ஞானமயங்கிறது நம்முடைய புத்தி. அந்த புத்தி தான் பாபத்தையும் செய்யும் புண்ணியத்தையும் செய்யும். இங்கே சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னு சொன்ன உடனே
அந்த பாப புண்ணியத்தை செய்ய சூக்ஷ்ம சரீரமே ஆத்மாவுக்கு இல்லைன்னு சொன்னா, பிறகு பாப புண்ணியமெல்லாம் யாரை சார்ந்தது? பாப புண்ணியம் நம்முடைய உடலை சார்ந்தது, மனதை சார்ந்தது. ஆகவே இந்த உடல் மனம்ங்கிற போதம் இருக்கிற வரைக்கும் பாப புண்ணியம்ங்கிற வேறுபாடு இருக்கு. தான் ஆத்மா என்ற நிலைக்கு வரும் பொழுது பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இதெல்லாம் அபவாதத்தில் ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகிறது. ஷரீரம் இல்லாத காரணத்தினால் ஷரீரத்திலிருந்து தோன்றுகின்ற பாபமும் இல்லை, புண்ணியமும் கிடையாது. இனி அடுத்த சொல் கவிஹி. சாதாரணமாக கவிஹி என்றால் என்ன பொருள்? கவிஹி என்றால் பொயட், கவிஞன், கவிஞன். ஆனால் இந்த இடத்துல கவிஹி என்றால் சர்வத்ருக், அனைத்தையும் அறிபவர். கவிஹி என்றால் சர்வத்ருக், அனைத்தையும் அறிபவர். திருக் என்றால் அறிபவன், சர்வத்ருக் என்றால் எல்லாவற்றையும் அறிபவர் என்று பொருள். கிராந்ததர்ஷி என்றும் சொல்லப்படும். கிராந்ததர்ஷி என்றால் முக்காலத்தையும் பார்ப்பவர், அனைத்தையும் அறிபவர். கிராந்ததர்ஷி அல்லது சர்வத்ருக். இது யார்? இந்த ஆத்மா அல்லது ஈஸ்வரன். இப்போ ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்றாக ஆக்கப்பட்டு விட்டது. அந்த ஈஸ்வரனுடைய தத்துவம் அல்லது ஜீவனுடைய தத்துவமான ஆத்மா கவிஹி, அனைத்தையும் அறிபவர். என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லையே. ஆத்மாவாகிய நான் ஏதோ இந்த புத்திக்கும் மனசுக்கும் இந்திரியத்துக்கும் வர்ற கொஞ்சம் பொருளை தானே அறிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி ஆத்மா அனைத்தையும் அறிகின்றது என்றால், இப்போ ஆத்மானா நான் சொல்லிட்டோம். இந்த ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன? கவிஹி. கவிஹின்னா அனைத்தையும் அறிபவர்னு சொன்னான். இப்போ முன்னாடி பார்த்தா பின்னாடி தெரிகிறது இல்லை. அப்போ எப்படி அனைத்தையும் நான் அறிகின்றேன் என்றால், ஆத்மாவாகிய நான், ஒன்றாக இருக்கின்ற நான், ஒவ்வொரு மனதிலிருந்தும் அனைத்தையும் அறிந்து கொண்டு வருகின்றேன். ஆகவே ஆத்மாவாகிய நான் எல்லா மனதிற்குள்ளும் இருந்தும் அனைத்தையும் அறிந்து வருகின்றேன். இந்த ஞானத்தினால தான் மனிதனுக்குன்னு இருக்கிற பொறாமை போகும். இல்லை அப்படின்னா பொறாமையே போகாது. அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கே, எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொன்னால், அவனுக்கு இது இருக்கே எனக்கு இல்லையேங்கிற புத்தி மனுஷனுக்கு இருக்கும். இந்த மிருகங்களுக்கெல்லாம் பொறாமை இல்லை. நான் பெரிய பணக்காரன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நாய் நினைக்கிறது இல்லை. நீ ஏழை வீட்டில் வளர்ந்துட்டுருக்கிறன்னு நாய் நினைக்காது. மனிதன் தான் அப்படி ஒப்பிடுவான். காரணம் என்ன? அது வேறு இது வேறுன்னு பிரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ஞானத்தில் நானே தான் அந்த புத்தியில் அவ்வளவு அறிவோடு இருக்கேன், நானே தான் இந்த புத்தியில் இவ்வளவு அறிவோடு இருக்கின்றேன் என்று எல்லா புத்தியிலும் இருந்து கொண்டு நானாகின்ற ஆத்மா அனைத்தையும் அறிகின்றேன். ஆகவே வேறொருவனுக்கு எனக்கு தெரியாதது ஒன்று தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நல்லது. காரணம் என்ன? நானே தான் ஆத்மா, அந்த புத்தியில் தெரிந்தவனாக இருக்கின்றேன், இந்த புத்தியில் இதை தெரியாதவனாக இருக்கின்றேன். ஆகவே நான் ஆத்மா கவிஹி, அனைத்தையும் அந்தந்த புத்தியிலிருந்து அறிபவனாக இருக்கின்றேன். இனி அடுத்த சொல் மணீஷி. மணீஷி என்றால் மனதை ஆள்பவன், மனதை ஆள்பவன் மணீஷி. மனசக ஈஷிதா, மனதினுடைய ஈஸ்வரன், மனதை ஆள்பவனாக நான் இருக்கின்றேன். இதையெல்லாம் நம்ம அனுபவத்தில் வச்சுட்டு பார்க்கக்கூடாது. அனுபவத்தில் மனசையா நான் ஆண்டுட்டு இருக்கேன், மனசு என்னையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அனுபவத்தில் மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியல, அதனுடைய போக்கில் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னாலும், நான் ஆத்மா என்கின்ற போதம் இருக்கும் பொழுது இந்த மனது செயல்பட வேண்டும் என்றாலே என்னுடைய அனுகிரகத்தினால தான் செயல்படும். ஆத்மாவாகின்ற நான் இருப்பதனால்தான் இந்த மனதுக்கு இருத்தல் என்ற தன்மை வந்து விடுகின்றது. மனதுக்கு
அறிவை அடைதல் என்ற சக்தி வருகின்றது. ஆகவே நான் சத் சித், எக்ஸிஸ்டன்ஸ் நாலேஜ், இருத்தல் அறிவு, இந்த இரண்டையும் மனதுக்கு கொடுப்பதன் மூலம் மனதை ஆள்பவனாக இருக்கின்றேன். அந்த மனதினுடைய இருப்பே ஆத்மாவாகிய என்னை சார்ந்து இருக்கின்றது. ஆத்மாங்கிற நான் இல்லை என்றால் மனசு என்பது கிடையாது. அல்லது இனி ஒரு பொருள், மனசக கமயிதா, மனதை செயல்படுத்த வைப்பவன் ஆத்மாவாகிய நான். ஒன்று மனதை ஆள்பவன், இனி ஒன்று மனதை செயல்படுத்துபவன். இரண்டு பொருளும் ஒன்றுதான். மனதினுடைய ஈஷிதா, மனதினுடைய கமயிதா, மனதை செயல்படுத்துபவன், மனதை ஆள்பவன் நானாக இருக்கின்றேன். எப்பெல்லாம் நமக்கு தீனபாவம் வருதோ, நம்மளைய பார்த்தே ஐயோ பாவம்னு வருதோ, அப்பெல்லாம் இந்த சொல்லை வச்சுக்கணும். என்னையே நான் நினச்சி பரிதாபப்பட வேண்டாம், நான் பரிதாபத்துக்கு உரியவன் அல்ல, நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். எந்த மனசு என்னை பாடுபடுத்துதுன்னு நினைக்கிறனோ அந்த மனசே என்ன சார்ந்து தான் இருக்கின்றது. இதெல்லாம் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் நினச்சிக்கணும். மனசை கட்டுப்படுத்தாமல் நினச்சோம்னா அப்புறம் மனசு சொல்கிறது தான் சரின்னு முடிவு பண்ணிடுவோம். கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் இந்த தியானமே செய்ய முடியும். ஆகவே இந்த மனதிற்கு மனதாக நான் இருக்கின்றேன். இனி அடுத்த சொல் கவிஹி மனிஷி பரிபூஹு. பரிபூஹு என்றால் எல்லாவற்றிற்கும் மேலானவன். பரிபூஹு, எல்லாவற்றிற்கும் மேலானவன் நான் ஆத்மா. சர்வேஷாம் உபரி பவதி இதி பரிபூஹு. சர்வேஷாம் என்றால் எல்லாவற்றிற்கும், உபரி, உபரி என்றால் மேலே, பவதி இதி பரிபூஹு, எல்லாவற்றிற்கும் மேல் நான் இருக்கின்றேன். இதற்கு இனி ஒரு பொருள், எல்லாமாகவும் இருக்கின்றேன், எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்றேன். அல்லது நானா ரூபைகி பவதி இதி பரிபூஹு, விதவிதமான நாமரூபங்களாகவே நான் இருந்து வருகின்றேன். இப்படியெல்லாம் நம்ம எப்போ சொல்ல முடியும்? நான்கிற சொல்லு ஆத்மாவை குறிச்சிடணும். நான்கிற சொல்லு இந்த மூணு சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த அறிவு கிடையாது, இப்படி நாம் சொல்ல முடியாது. அலையானது எப்பொழுது சொல்ல முடியும்? நானே அனைத்துமாக இருக்கின்றேன், எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்றேன் எப்படி சொல்ல முடியும்? அலை எப்பொழுது தன்னை நீர் என்று தெரிந்து கொண்டதோ, தான் நீர்னு புரிந்து கொண்டால் அந்த நீர்தான் எல்லா அலைகளிலும் இருக்கின்றது, சமுத்திரத்திலும் இருக்கின்றது. ஆகவே எல்லா நாமரூபங்களும் ஆதாரமான நீரை சார்ந்திருப்பது போல் இந்த பிரபஞ்சமுமே ஆதாரமான என்னை சார்ந்திருப்பதனால், ஆத்மாவை சார்ந்திருப்பதனால் பரிபூஹு, எல்லாமாக இருப்பவர் அல்லது எல்லாவற்றிற்கும் மேலானவர். இங்கு மேலானவர் என்று சொல்வதற்கு காரணம் அதிஷ்டானம் சத்தியம், அதற்கு மேல் இருக்கின்ற நாமரூபம் மித்யா. ஆகவே மித்யாவை காட்டிலும் சத்தியமானது மேலானது. இனி அடுத்த சொல் ஸ்வயம்பூஹு. இந்த சொல் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஸ்வயம்பூ, ஸ்வயம்பு லிங்கம்னு சொல்லி. ஸ்வயம்பூ என்றால் ஸ்வயம் பவதி இது ஸ்வயம்பூஹு, தானாகவே இருக்கின்றது. ஸ்வயம் தானாகவே இருக்கின்றது. இதனுடைய கடைசி பொருள் காரணரகிதம், தனக்கு காரணம் ஒன்று கிடையாது. எல்லாம் ஒன்றுதானே, தானாகவே இருக்குன்னு சொன்னாலும் தனக்கு காரணம் வேறொன்று இல்லை என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஆகவே எங்கெல்லாம் ஸ்வயம்பூன்னு வருதோ அது தனக்கு காரணம் ஒன்று கிடையாது. இப்போ மகனுக்கு அப்பா காரணமாக இருக்கார், ஆகவே அப்பா காரணம் மகனுக்கு. ஆனால் அவருக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது, தாத்தா, அவருக்கு இனி ஒரு காரணம் இருக்கின்றது. இவ்விதம் நாம் வாழ்க்கையில் ஒன்றை காரணம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
ஈஸ்வரன் அல்லது பிரம்மன் அனைத்துக்கும் காரணம்னு சொன்னால் அடுத்த கேள்வி வரும், அந்த பிரம்மனுக்கு யார் காரணம்னா ஸ்வயம்பூஹு, அது தானாகவே இருக்கின்றது, தனக்கொரு காரணம் அற்றதாக இருக்கின்றது. இனி அடுத்த பகுதி, யாதா தத்யதக அர்த்தான் வியததாத் சாஸ்வதீப்ய சமாப்யக. பார்த்தா பெருசாக இருக்குது, ரொம்ப சாதாரணமான கருத்து தான். இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த ஈஸ்வரன், இந்த ஆத்மாவேதான் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த காரியத்தை பிரித்து கொடுக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். முதல்ல பிரம்மன் பரம்பொருள் இருக்கின்றது, பிறகு ஈஸ்வரன் என்ற தத்துவம் வருகின்றது. அந்த ஈஸ்வரனும் ஆத்மாவும் வேறல்ல. அந்த ஆத்மாவாக இருக்கின்ற ஈஸ்வரன் விதவிதமான தேவதைகளை உற்பத்தி செய்து, நீ அக்னி தேவதைன்னு பேரை கொடுத்து நீ எரிக்கிற வேலையை செய், நீ வாயு தேவனா இருந்து காத்த பார்த்துக்கொள் என்று விதவிதமான தேவதைகளுக்கு விதவிதமான கர்மங்களை, டியூட்டிஸ், கடமைகளை கொடுக்கின்றது. இதனுடைய பொருள் என்ன? நான் தான் எல்லா தேவதைகளுக்கும் இந்தந்த வேலையை செய்யன்னு சொல்கின்றேன். எதனுடைய அடிப்படையில்? அந்தந்த தேவதைகள் சென்ற ஜென்மங்களில் ஏற்படுத்திய சம்பாதித்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில். இப்போ இந்திரன்கிற வார்த்தை நமக்கு தெரியும். இப்போ இந்திரன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தேவதைக்கு பெயர் அல்ல, தேவலோகத்தில் ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு தான் இந்திரன் என்று பெயர். இப்போ பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டருங்கிறது ஒரு மனிதன் அல்ல, அது ஒரு போஸ்ட். அதில் ஆளுக மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எதனுடைய அடிப்படையில்? நம்ம ஓட்டு போடுறதனுடைய அடிப்படையில் ஆளுக மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்திரன் அல்லது வாயு இவைகளெல்லாம் தேவதா விசேஷங்கள். ஜீவன் ரொம்ப கர்மம் செய்து உபாசனை செய்து அடுத்த சிருஷ்டியில் தேவதை என்கின்ற ஸ்டேட்டஸுக்கு வந்துடுவான். அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த காரியத்தை யார் வகுத்து கொடுப்பார்கள்? அது ஆத்மாவாகிய நான் அல்லது ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன் அவரவர் அந்தந்த ஜீவர்களுடைய கர்ம பலனுக்கு தகுந்தாற்போல் தேவதா சுரூபத்தை அடைந்தவர்களுக்கு அந்தந்த கடமைகளை பிரித்து கொடுக்கின்றார். அதுதான் இதனுடைய சாரம். யாதா தத்யதக, அது ஒரு சொல். யாதா தத்யதக என்றால் அவர்கள் செய்த கர்ம உபாசனைக்கு தக்கபடி. அவ்வளவு பொருள் அந்த யாதா தத்யதகங்கிற சொல்லுக்கு. யாதா தத்யதக என்றால் அவரவர்கள் செய்த கர்ம உபாசனைக்கு தக்கபடி. கர்ம உபாசனா அனுசாரேன, கர்மத்தினுடைய உபாசனையினுடைய அமைப்பின்படி, அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பாப புண்ணியத்தின் நிலைப்படி. யாதா தத்யதக, அதனுடைய அடிப்படையில் என்ன நடக்கின்றது? அர்த்தான், அடுத்த சொல் அர்த்தான். இங்கு அர்த்தான் என்றால் கடமைகளை என்று பொருள். அர்த்தான் என்றால் செய்ய வேண்டிய கடமைகளை, கர்த்தவ்ய பதார்த்தான், செய்ய வேண்டிய கடமைகளை. யாதா தத்யதக, அவரவர்கள் செய்த பாப புண்ணியத்துக்கு தக்கபடி. இங்கு பாபம் கிடையாது, புண்ணியந்தான். அதனால தானே தேவதைகளாக வருகிறார்கள். கர்ம உபாசனைக்கு தக்கபடி அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை வியததாத். வியததாத் என்றால் பிரித்து கொடுத்தார். வியததாத் பிரித்து கொடுத்தார். யாருக்கு? சாஸ்வதீப்யக சமாப்யக. இந்த சாஸ்வதீப்யக சமாப்யக என்பது தேவதைகளினுடைய பெயர். சமாப்யக என்றால் பிரஜாபதி. பிரஜாபதி, அந்த பிரஜாபதிக்கு சமாப்யகன்னு பேர். சமா என்றால் சம்வத்சரம், காலம்.
சாஸ்வதீபியக என்றால் அதிக காலம் இருக்கின்றன்னு அர்த்தம். இந்த சாஸ்வதீபியகங்கிறது அடைமொழி, அஜெக்டிவ். அதிக காலம் இருக்கின்ற சமாபியக. சமா என்றால் தேவதைகளுக்கு ஒரு பெயர், பிரஜாபதிகளுக்கு பெயர். அப்படிப்பட்ட சாஸ்வதீபியக சமாபியக என்றால் அதிக காலம் உள்ள பிரஜாபதிகளுக்கு, தேவதைகளுக்கு, காலம் என்கின்ற பெயரை உடைய தேவதைகளுக்கு வியததாத் வியபஜத் பிரித்து கொடுத்தார். எப்படி? வாயு, அக்னி, இந்திரன், சந்திரன் போன்ற விதவிதமான தேவதைகள் விதவிதமான கடமைகளை பிரித்து கொடுத்தார். இப்போ இதில் எல்லாம் விளக்காசிரியர்கள் இதிலிருந்து என்ன கருத்துக்கு வருகிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் நியமமா ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அதை நடத்துபவன் ஒருவன் இருக்க வேண்டும். இப்போ டிராஃபிக் நம்ம போய் நின்று பார்க்குறோம், எல்லாம் ஒழுங்காக போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன யூகிக்கலாம்? அங்கே யாரோ ஒரு போலீஸ்காரன் நின்றுட்டு இருப்பான்னு யூகிக்கலாம். எல்லாம் ஒழுங்காகவே போகல, அவரவர்கள் இஷ்டத்துக்கு போகிறாங்க, ரெட் லைட் இருக்கும்போது நிற்காமல் போகிறார்கள்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? அங்கே ஆள் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆகவே எங்கு ஒரு நியமமாக ஒரு இடத்துல நடக்குதோ அந்த இடத்தில் நியந்தா ஒருவன் இருந்துதான். அக்னியை யார் தொட்டாலும் சுடும். அக்னிக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க முடியாது. நான் உனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றேன், நீ கொஞ்சம் சுடாமருன்னு சொல்ல முடியாது. அதே போல் வாயுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க முடியாது. அதனுடைய நியமப்படி நடந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் ஈஷிதா ஒருவன் இருக்க வேண்டும். அந்த ஈஸ்வரன் ஒருவன் இருக்கின்றார். அந்த ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்றுதான் என்பதுதான் சாரம். இத்துடன் வேதாந்த பகுதியானது இந்த உபனிஷத்தில் முடிவடைகிறது. ஈசாவாஸ்ய உபனிஷத்தே சின்னது, இருக்கிறதே 18 மந்திரம். இந்த 18 மந்திரத்தை உடைய இந்த உபனிஷத்தில் முதல் 8 மந்திரங்கள் தான் வேதாந்த சம்பந்தமான கருத்து. ஆனால் அது சாதாரணம் அல்ல. அது இந்த ஊசி மிளகாயின்னு சொல்கிறது அதுபோல், சின்னதாக இருந்தாலும் கடுகு, சிறிதாக இருந்தாலும் காரம்னு சொல்கிறது போல், இது கொஞ்சமாக மந்திரமாக இருந்தாலும் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி விட்டுடுது. நல்ல அழகாக சொல்லியிருக்கு. எப்படி? யக சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி என்று பிரயோஜனத்தை கோ மோகக கஷோகன்னு சொல்லி எப்படிப்பட்ட திருஷ்டி வர வேண்டும், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொல்லி உபனிஷத் தான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி, பிறகு கடைசியிலும் ஈஸ்வரனுடைய ஆத்ம தத்துவத்தை சொல்லி ஐக்கியத்துடன் முடிவடைகிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு ஆரம்பித்து அந்த ஞானத்தை அடைய முடியாதவர்களுக்கு குர்வன்னேவேக கர்மாணி, கர்மயோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருங்கள்னு சொல்லி, பிறகு அசுர்யாநாம தே லோகாகான்னு சொல்லி கர்மத்தில் இருப்பவர்களை நிந்தனை செய்து ஞானிகளை புகழ்ந்து, ததே அனேஜதேகம் மனசோ ஜெபியகங்கிற 2 மந்திரத்தில் அத்தியாரோபம் அபவாதம் செய்து, பிறகு ஞானத்தினுடைய லட்சணம் சொல்லி பலத்தை கோரி அத்தியாரோப அபவாத முறைப்படி இந்த கடைசி மந்திரத்தில் முடிவடைந்து விடுகிறது. இனி வருகின்ற பகுதி கர்மகாண்டம் சம்பந்தமானது. பிறகு இதெல்லாம் எதற்கு சொல்லணும்னா நம்ம கடைசியில் என்ன சொல்லிடுவோம் தெரியுமோ? வைராகிய சித்தியர்த்தம். கர்மகாண்டத்தை பற்றி எதுக்கு வேதாந்தத்தில் பேசுதுன்னா வைராகியத்திற்காக பேசுகின்றது. அல்லது வித்யா ஸ்துதி. கர்மகாண்டத்தை சொல்லி இதனுடைய பிரயோஜனம் இவ்வளவுதான்னு சொன்ன உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வித்யா ஸ்துதி கிடைக்கும். இதெல்லாம் உபனிஷத் பின்பற்ற முறை. அதைத்தான் இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சோப்பை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு என்ன செய்வார்கள் தெரியுமோ? வேறொரு சோப்பை எடுத்து போட்டு காமிப்பார்கள். அதை போட்டு இதில் பாருங்கோ, இந்த சோப்பை போட்டால் அது அழுக்கு அப்படியே இருக்குது, உடனே நம்ம சோப்பை போட்டிங்கன்னா அழுக்கு போகுது. இப்போ அவர்களுடைய சோப்பை போட்டு மட்டும் காமிக்கலாம்னா கிடையாது, வேற ஒன்றை போட்டு அதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி காமிச்சா அது என்ன? இந்த அட்வர்டைஸ் பண்ணுறதுல ஸ்துதி கிடைக்குது. அதே தான் உபனிஷத் என்ன செய்கின்றது? ஞானத்தை சொன்னதற்கப்புறம் கர்மகாண்டத்திலிருந்து சில விஷயத்தை எடுத்து அதை காட்டி அதனுடைய குறையை காட்டுவதிலிருந்து வைராக்கியம் நமக்கு வரும். ஆகவே கர்மகாண்ட உபாசனா பகுதி அடுத்து 6 மந்திரங்கள்.
அதற்கு பிறகு 4 மந்திரங்கள் பிரார்த்தனை. பிரார்த்தனைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். உபநிஷத்துல எல்லாம் அப்படித்தான், 2 மந்திரம் ஒரு மந்திரத்தில் பக்தியை பேசிட்டு போயிடும். பகவான் தான் கீதையில் பல சாப்டரில் பேச வேண்டியது இருக்கின்றது. அந்த பிரார்த்தனையானது செய்யப்படுகிறது. எதற்கு பிரார்த்தனை? மோட்சத்தை அடைய வேண்டும் சொல்லி சிஷ்யன் பிரார்த்தனை செய்கின்றான், அல்லது நல்ல புண்ணியம் வர வேண்டும் என்றும் பிரார்த்தனை. ஆகவே இதற்கு பிறகு 6 மந்திரங்கள் கர்ம உபாசனையை பற்றி, அதற்கு பிறகு வருகின்ற 4 மந்திரங்கள் பிரார்த்தனை. இப்பொழுது 9வது மந்திரத்திற்குள் செல்வோம். அந்தம் தமః பிரவிஷந்தி ஏ வித்யாமுபாசதே ததோ பூய இவ தே தமஹ ய உ வித்யாயாகும் ரதாஹ. இந்த மந்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு 3 சொற்கள் நன்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதில் 2 சொற்கள் நமக்கு தெரிந்தது தான். புதிதாக ஒரு சொல், டெக்னிக்கல் வேர்டுன்னு சொல்கிறோமே, பரிபாஷா, அதை நாம் அறிமுகப்படுத்தி புரிந்து கொண்டால் விரைவாக இந்த மந்திரங்களுக்குள் சென்று விடலாம். முதல் சொல் கர்ம. கர்ம என்பது முதல் சொல். சாதாரணமாக நம்ம கர்ம கர்மம் என்ற சொல்லுக்கு என்ன புரிஞ்சிருப்போம்? கர்மம்னு சொன்னால் எல்லா கர்மந்தான். சாப்பிட்றது கர்மம், தூங்கிறது கர்மம், நடக்கிறது கர்மம், ஆக்டிவிட்டி, செயல். ஆனால் இந்த இடத்தில் சாஸ்திரத்தில், குறிப்பாக வேதத்தில் கர்ம என்று சொன்னால் அக்னிஹோத்திரம் முதலிய வைதிக கர்ம, யாகங்கள், யஜ்ஞங்கள், இவைகள்தான் கர்ம என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இங்கே டெக்னிக்கல் டைம், பரிபாஷான்னு சொல்கிறது. கர்ம என்று சொன்னால் வைதிக கர்ம, அக்னிஹோத்திரம் முதலிய யாகங்கள். அடுத்த சொல் உபாசனா. உபாசனா என்ற சொல்லுக்கு பொருள் சாதாரணமாக தியானம். இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தியானங்கள், வைதிக தியானம். வேதத்தில் சில தியானங்கள் சொல்லியிருக்கு. அந்த தியானங்கள் எப்படி பண்ணுறது, அந்த தியானம் என்ன சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த காலத்தில் முடியாது. பிறகு பண்ணுறதுங்கிறது வேறு. நம்ம சாதாரணமாக இந்த காலத்தில் மெடிடேஷனை பற்றி எவ்வளவோ பற்றி பேசுகிறார்களே, அப்படித்தான் தியானம் செய்கின்றோம். வேதத்தில் விதவிதமான தியானங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த தியானத்திற்கு உபாசனா என்று பெயர். இந்த கர்மத்தினுடைய பிரயோஜனம் என்ன? வேதத்தில் விதவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டுள்ளது. நம்மளுடைய கடமைகள், அக்னிஹோத்திரம், நித்திய கர்மங்கள் எல்லாம் பேசியிருக்கின்ற இந்த கர்மத்தை எல்லாம் ஆசையோடு செய்தால் அதற்கு சகாம கர்ம என்று பெயர். சகாமம் என்றால் அந்த கர்மத்தினுடைய பலனில் ஆசை இருக்குது. நான் தியாகமெல்லாம் செய்ய மாட்டேன், என்னுடைய பங்கை கொடுத்து தான் ஆகணும்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி எனக்கு பங்கு வந்துடணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்பவர்கள் சகாமகர்கள். தனக்கு ஆசை இருக்கின்றது, பலனை அனுபவிக்க வேண்டும். அப்படி பலனை அனுபவிக்க வேண்டுங்கிற ஆசையில் யாகங்கள், கடமைகள், கர்மத்தை செஞ்சால் பிரயோஜனம் பித்ருலோகம். பித்ருலோகத்துக்கு போய் நம்ம மூதாதையர்களையெல்லாம் பார்க்கலாம். அங்கேயும் போய் ராகத்வேஷம் வந்துடும். நீங்கள் எனக்கு சொத்து குறைவாக வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் அங்கே போகலாம். அல்லது சொர்க்கத்துக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேல் லோகத்துக்கு போகலாம். அங்கே போய் ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை அனுபவிக்கலாம், சுகமாக கொஞ்ச நாள் இருக்கலாம், பிறகு திரும்பி மீண்டும் வரணும். ஆகவே இந்த கர்மத்தினுடைய பலன், வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மத்தை செஞ்சுட்டே வந்தால், சில ரொம்ப பேர் அப்படி இருக்கார்கள். இந்த நவராத்திரி பூஜை கிளாஸுக்கு வராட்டியும் பரவாயில்ல, பூஜை தான் முக்கியம்னு செய்துட்டு இருக்கிற ஆளுகள்லாம் இருக்குது. அந்த பூஜையை ரொம்ப ரிலீஜியஸாக செஞ்சுட்டு வர்றது, அந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறது, பூவெல்லாம் வாங்கிட்டு போடுறது, இந்த மாதிரிலாம் செய்துட்டு வருவார்கள். ஒவ்வொரு பிரதோஷம்னா கோயிலுக்கு ஓடிட்டு வர்றது, இதெல்லாம் நல்லது தான். இப்படியே செய்துட்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன பிரயோஜனத்தை அடைவார்கள்?
பித்ருலோகம் சொர்க்கலோகம்ங்கிற பிரயோஜனத்தை அடைவார்கள். அவர்களுடைய மனசு எப்படி இருக்கும்னா எப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே இருக்கும். ஏன்னா கர்மம் பண்ணும் பொழுது மனசு அமைதியாக இருக்குமா? எத்தனையோ விதங்களை பொருள்களை எல்லாம் சேகரிக்கணும், வாயில் செய்யணும், சரீரத்தில் செய்யணும். ஆகவே இந்த கர்மங்கிறது அதிகமாக காயிக வாச்சிக பிரதானம். ஒன்றா வாயில் ஓதுறதா இருக்கும், இல்லை சரீரத்தில் யாகங்களை செய்கிறதா இருக்கும், செய்விக்கிறதா இருக்கும். பிறகு அடுத்ததாக ஒரு சாதனை உபாசனைங்கிறது தியானம். வேதத்திலேயே விதவிதமான தியானங்கள் சொல்லியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தால் அஸ்வமேத யாகம்னு ஒரு விதமான யாகம். இதை க்ஷத்ரியன் செய்யணும். இந்த க்ஷத்ரியர்கள் அஸ்வமேத யாகத்தை செய்தாலே சொர்க்கம் கிடைக்குமா? அவர்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால் நம்ம அந்த புராணம் கதையில எல்லாம் படிச்சிருப்போம். எல்லா நாட்டில் இருக்கிற அரசர்களை எல்லாம் வென்று அந்தந்த நாட்டில் இருக்கிற திரவிய விசேஷங்களை எல்லாம் கொண்டு யாகத்தில் போட்டு நான் சக்கரவர்த்திங்கிறத காட்டி அஸ்வமேத யாகத்தை செய்யணும். சும்மா யாகம் அல்ல, எவ்வளவோ தானமெல்லாம் பண்ணணும். எத்தனையோ பிராமணர்களுக்கு விதவிதமான பொருள்களை எல்லாம் சம்பாரிச்சிட்டு அந்த நாட்டுக்கு தானம் பண்ணி பெரிய ஒரு வேலை. அஸ்வமேத யாகம்ங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அவ்வளவு தூரம் யாகத்தை செய்தால் க்ஷத்ரியனுக்கு தான் அந்த யாகத்துக்கு அதிகாரம். அவனுக்கு என்ன பிரயோஜனம்? சொர்க்கலோகம்ங்கிற பிரயோஜனம். பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த யாகத்தை எப்படியெல்லாம் செய்யணுங்கிறதே ஒரே இடத்துல ஒரு சின்ன குடிசையில் உட்கார்ந்துட்டு ஒரு பிராமணன் மானசீகமாக செய்தால் அதே பலன் வருமா? இப்போ எந்த யாகத்தை கஷ்டப்பட்டு நாடெல்லாம் போய் வென்று செய்யணுமோ அதே யாகத்தை உபாசனையாக செய்தால் அது யாருக்கு அதிகாரம்? பிராமணனுக்கு. க்ஷத்ரியனால் உபாசனை பண்ண முடியாது, ரஜோகுணம் இருக்கும். இவன் சத்துவகுணம் இருக்கின்ற பிராமணன் உபாசனையாக செய்தால் அதனுடைய பலன் சொர்க்கம், அல்லது சொர்க்கத்தை விட கொஞ்சம் மேலே பலனே வரலாம். ஆகவே எப்பொழுதுமே உபாசனைக்கு கொஞ்சம் பலன் அதிகம், கர்மத்திற்கு பலன் குறைவு. காரணம் என்ன? கர்மம் செய்கிறது ஈஸி, உபாசனை பண்ணுறது கஷ்டம். உபாசனை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மனசு கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருக்கும், ரஜோகுணம் குறைஞ்சிருக்கணும். காரணம் என்ன? நம்மளுடைய அபிமானம் பூரா மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷத்துக்கு போயிருக்கணும். இன்னும் அன்னமயத்திலையும் பிராணமயத்திலேயே இருந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால் நம்மளை சும்மா உட்கார வைக்காது. ஆகவே உபாசனைக்கு சொர்க்கம் பித்ருலோகத்தை விட மேல் லோகம். கர்மத்துக்கு அதுக்கும் நல்ல லோகம் இருக்குது, ஆனால் உபாசனையை விட கீழ் லோகம். இது எப்படிப்பட்ட உபாசனை? காமியமாக ஆசைப்பட்டு செய்கின்ற உபாசனை, ஆசைப்பட்டு செய்கின்ற கர்மத்திற்கு பலன். நம்ம அனுபவத்திலையும் பார்க்கலாம். ஒருவன் கொஞ்சம் வருஷம் படிக்கிறான், பிஎஸ்சியோ பிஏவோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ படித்தது போதும் வேலைக்கு போகலான்னு சொன்னால் அதுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். அதே இது பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் உபாசனை ரொம்ப பண்ணியிருக்கான், மானசீகமாக ரொம்ப உழைச்சிருக்கான். பிறகு அவன் வெளியே வந்தான்னா அவனுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? என்னைக்கு புத்தி லெவலில் அதிகமாக வேலை செய்கிறோமோ அன்னைக்கு ரிட்டர்ன், அதனுடைய பிரயோஜனம் அதிகம். ஷரீரத்து லெவலில் வாச்சிக லெவலில் கொஞ்சம் ஏபிசிடி படிச்சுட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோ, பிஸ்னஸ் ஆரம்பித்தா சில சமயம் நல்லா வரலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு ஏதாவது போனோம்னு வச்சுக்கோ, ஆனால் புத்தி இருக்காது, அது வேறு பிரச்சனை. போனோம்னு வச்சுன்னா அதனுடைய ஊதியமானது குறைவு. இது சாதாரண நியமம். இதெல்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சகாமம், வேதாந்தத்துக்கு அல்ல, ஆசைப்பட்டு செய்கிறது. இப்போ உபனிஷத் மூன்றாவது ஒரு சொல், அது என்னன்னு சொன்னால் சமுச்சயக. இப்போ மூன்றாவது டெக்னிக்கல் டேர்ம் பார்க்கிறது சமுச்சயக. சமுச்சயகன்னு சொன்னால் சேர்த்துதல், காம்பினேஷன் அர்த்தம். சமுச்சயம் சொன்னால் ஒன்றையும் இனி ஒன்றையும் சேர்த்துதல் என்று பொருள். அதற்கு சமஸ்கிருதத்தில் சமுச்சயக. இங்கு எதையும் எதையும் சேர்த்துகின்றோம் என்றால், இங்கு சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? ஒருவன் வெறும் கர்மத்தையும் மட்டும் பண்ணால் சொர்க்கலோகம் பித்ருலோகம்,
உபாசனையும் மட்டும் செய்தால், கர்மத்தை செய்கிறது இல்லாமல் உபாசனையும் மட்டும் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்தை விட மேல் லோகம், தேவலோகமோ ஏதோ ஒரு லோகம். ஆனால் எவன் ஒருவன் உபாசனையும் கர்மத்தையும் சேர்த்து செய்கின்றானோ அவனுக்கு இந்த இரண்டை விட மேலான லோகம், மேக்சிமம் லோகம் என்ன? பிரம்மலோகம். அது பிரயோஜனம்னு சொல்லுது. ஆகவே கர்மத்துக்கு பலம் சொர்க்கம் அல்லது பித்ருலோகம், உபாசனை மட்டும் செய்பவனுக்கு பலம் தேவலோகம், சொர்க்கத்தை விட மேல் லோகம். 14 லோகம் மேலே போயிட்டுருக்கே, அதில் ஏதோ ஒரு லோகம் கிடைக்கும். இந்த கர்மத்தையும் உபாசனையும் சேர்ந்து செய்பவனுக்கு, கர்ம உபாசனை சமுச்சயம் செய்பவனுக்கு இந்த சம்சாரத்திலேயே மேக்சிமம் பிரயோஜனம் என்ன? பிரம்மலோகம். அந்த லோகம் கிடைக்கும். அது இங்கு கூறப்படுகின்றது. அதுதான் இந்த முதல் 3 மந்திரத்தினுடைய சாரம். கர்ம உபாசன சமுச்சயக, கர்மத்தையும் உபாசனையும் சமுச்சயம் செய்தால், சேர்ந்து ஒருவன் அனுஷ்டானம் செய்தால் பிரம்மலோகம். இதை தெரிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பிரம்மலோகத்துக்கு போகிறது விருப்பம் இல்லையேன்னு சொன்னால் சங்கரர் சொல்கிறார், ஏதாவத் சம்சார பலம். இந்த பிரம்மலோகம் வரைக்கும் தான் இந்த சம்சாரத்துக்குள்ள பிரயோஜனம் இருக்குது. அதுவும் கூட, அந்த பிரம்மலோகமும் கூட அனித்தியம் அசாரங்கிற ஞானத்திற்காக உபனிஷத் இவ்விதம் கூறுகிறது. ஆகவே இந்த முதல் 3 மந்திரத்தினுடைய சாரம் என்ன? கர்ம உபாசன சமுச்சயக. அடுத்த 3 மந்திரம் என்ன செய்யும் தெரியுமோ? உபாசன சமுச்சயம். 2 உபாசனையை தனித்தனியாக செய்யறதை விட 2 வித உபாசனையும் சேர்ந்து செய்தால் மேலான பிரயோஜனம்னு சொல்லுது. அவ்வளோதான். ஆனாலும் மந்திரத்துக்குள்ளே போகும்போது சில நமக்கு வைராகியம் வர்றதுக்கான சில கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சாரம் இந்த 3 மந்திரத்தில் 9, 10, 11 இந்த 3 மந்திரத்தினுடைய சாரம் கர்ம உபாசன சமுச்சயக. இதில் நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய இனியொரு கருத்து என்னவென்றால், இந்த கர்ம உபாசன சமுச்சயம் யார் செய்வார்கள்? சகாமகர்கள். இப்போ நிஷ்காமமாக கர்மம் செஞ்சால், நிஷ்காமமாக உபாசனை செஞ்சால் என்ன பிரயோஜனம்? நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரியும். ஒருவன் வைதிக கர்மத்தை நிஷ்காமமாக செய்யறான். காமம் இல்லாமல் செய்தால் பிரயோஜனம் சித்த சுத்திகி, மன தூய்மை. நிஷ்காமமாக உபாசனை செய்தால், தியானம் செய்தால் மன ஒருமுகப்பாடு, சமதமாதிகி. சமதமாதிகிங்கிறது ஞான யோகத்துக்கு யோக்கியதா. சித்த சுத்தி என்பதும் ஞான யோகத்திற்கு யோக்கியதா. விவேகம் வைராகியம் எல்லாம் வரும். மன ஒருமுகப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, இவைகளெல்லாம் கிடைக்கும். ஆகவே கர்மத்தினுடைய, சகாம கர்மத்தினுடைய பலன் பித்ருலோகம், நிஷ்காம கர்மத்தினுடைய பலன் மன தூய்மை. சகாமம் என்றால் ஆசையுடன் செய்கின்ற உபாசனையினுடைய பலன் தேவலோகம் அல்லது பித்ருலோகத்தை விட மேலான லோகம். அதன் நிஷ்காம உபாசனையினுடைய பலன் மன ஒருமுகப்பாடு. இந்த சமுச்சயம் அப்படிங்கிறதெல்லாம் நிஷ்காமத்துக்கு கிடையாது. நிஷ்காமத்துக்கு 2 சேர்ந்து நம்ம செய்கிறோம். மன ஒருமுகப்பாடு வர்ற வரை, மன தூய்மை வர்ற வரைக்கும் கர்மத்தையும் செஞ்சிட்ருக்கணும், உபாசனையும் செய்வோம். ஆகவே இந்த சமுச்சயம் என்பது சகாமத்தில் தான் வருகின்றது. இப்பொழுது இந்த 9வது மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? கர்மத்தை மட்டும் செய்பவனுக்கு என்ன பலன்? உபாசனை மட்டும் செய்பவன் எங்கு செல்கின்றான்? அது சொல்லப்படுகின்றது. இந்த சமுச்சயம் கடைசியில் தான் சொல்லும். 9, 10, 11வது மந்திரத்தில் தான் சேர்ந்து சமுச்சயம் வரும். இனி நான் சமுச்சயம்னு சொன்னால் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சமுச்சயங்கிற வார்த்தையை சொல்லும் போது மட்டும் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மனசில், அதுக்கப்புறம் கிளாஸே போயிடும். அடுத்த கிளாஸ் பூரா சமுச்சயம்னே சொல்லிகிட்டு இருப்பேன் நான். சமுச்சயம் என்னவோ சொல்கிறாரே, சமாசாவாங்கிற கேள்வி இப்போ சமுச்சயம்னு சொன்னால் சேர்த்தல். இங்கு எதையும் சேர்க்கின்றோம்? கர்மத்தையும் உபாசனையும் சேர்க்கின்றோம். அதனால தான் ஒரு நாள் உபனிஷத் கிளாஸுக்கு வராமல் அடுத்த நாள் வந்தால் இதுதான் பிரச்சனை.
சமுச்சயத்திலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். அப்புறம் எப்படி இருக்க முடிகிறது? சமுச்சயத்தில் முடியும். ஆகவே சமுச்சயம் என்றால் கர்ம உபாசனையினுடைய சங்கிரக, சேர்த்துதல். அதில் இந்த 9வது மந்திரத்தில் கர்மத்தை மட்டும் ஒருவன் செஞ்சால் என்ன பிரயோஜனத்தை அடையிறான், உபாசனையை மட்டும் செஞ்சால் என்ன பிரயோஜனத்தை அடையிறான்னு சொல்லப்படுது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். அந்தம் தம பிரவிசந்தி ஏ அவித்யாம் உபாசதே. ஏ கடைசி பகுதிக்கு வருவோம். முதல் வரியில் ஏ என்றால் எவர்கள், அவித்யாம் உபாசதே. இங்கு அவித்யா என்ற சொல் கர்மத்தை குறிக்கின்றது. இதற்கு பிறகு வருகின்ற 6 மந்திரத்திலும் ஒவ்வொரு சொற்களுக்கும் சாதாரண அர்த்தம், டிக்ஷனரி அர்த்தம் வேற, இங்கே இருக்கின்ற அர்த்தம் வேற. அதனால் கவனமாக எழுதிக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த 6 மந்திரத்தை படித்தோம்னா தலையும் புரியாது, வாழும் புரியாது. இங்கு அவித்யா என்றால் கர்ம, ஏ என்றால் எவர்கள், அவித்யாம் என்றால் கர்மத்தை. எவர்கள் கர்மத்தைன்னு சொன்னால் உபாசனையெல்லாம் தியானமெல்லாம் இல்லாமல் வெறும் அக்னிஹோத்திரம் முதலிய யாகங்களை மட்டும் உபாசதே. இந்த இடத்துல உபாசதே என்றால் அனுஷ்டானம் செய்கிறார்களோ. இதுவும் ஒரு குழப்பமான வார்த்தை. உபாசதேனா சாதாரணமாக தியானம், இந்த இடத்துல உபாசதேனா எடுத்துக்கொள்கிறார்கள்னு பொருள். எடுத்துக்கொள்கிறார்கள்னா அனுதிஷ்டந்தி, அனுஷ்டானம் செய்கிறார்களோ. இப்போ முதல் வரியில் கடைசி பகுதிக்கு பொருள் பார்த்துருக்கோம். ஏ எவர்கள் அவித்யாம் கர்மத்தை உபாசதே அனுஷ்டானம் செய்கிறார்களோ. இந்த இடத்துல கர்மத்தைங்கிற இடத்துல கர்மத்தை மட்டும்னு புரிஞ்சுக்கணும். யாகங்கள் அக்னிஹோத்ராதி கர்ம ஏவ, கேவல கர்மத்தை மட்டும் உபாசதே என்றால் அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்கள் எங்கு போவார்களாம்? முதல் பகுதி பிரயோஜனம். அந்தம் தமக பிரவிசந்தி. அந்தம் என்றால் அடர்ந்த, தமக என்றால் இருள், பிரவிசந்தி அடர்ந்த இருளை அடைகிறார்கள். பிரவிசந்தினா அதற்குள் செல்கிறார்கள். யார் கர்மத்தை மட்டும் உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் அந்தம் என்றால் அதர்ஷனாத்மகம், அந்தம்னா குருடு, குருடான இருட்டை பிரவிசந்தி அடைகிறார்கள். இப்படி உபனிஷத் சொல்றதிலிருந்து நமக்கு 2 வேலையை செஞ்சிருது உபனிஷத். நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கர்மத்தினுடைய பிரயோஜனம் சொர்க்கலோகம், பித்ருலோகம். அந்த சொர்க்கலோகத்தையும் பித்ருலோகத்தையும் உபனிஷத் எப்படி வர்ணிக்குது? அடர்ந்த இருட்டை அடைகிறார்கள். ஆகவே அந்த லோகத்துக்கு போனால் இருட்டாக இருக்கும், லைட்டே இருக்காதுன்னு அர்த்தம் அல்ல. அந்த லோகத்திற்கு சென்றால் அந்த லோகத்தில் ஆத்மாவை பற்றிய அறிவுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது. ஆத்ம விஷயத்தில் முழு இருளை அடைந்து விடுவார்கள். இங்கேயாவது அப்பப்போ நமக்கு கஷ்டம் வரும்போது திடீர்னு வேதாந்த சிந்தனை வந்துடும். அங்கே போனால் அது கிடையவே கிடையாது, கஷ்டமே இருக்காது, எல்லாமே ஆர்டராக இருந்துகிட்ருக்கும். அதனால் நமக்கு அந்தம் தம பிரவிசந்தின்னு சொன்னால் அடர்ந்த இருளை அடைகிறார்கள்னு சொல்லுது உபனிஷத். வைதிகமான கர்மத்தை செஞ்சால் நரகத்துக்கு என்ன பிரயோஜனத்தை சொல்லுமோ அதை சொல்லுது. இங்கு அந்தம் தமகங்கிற கடைசி பொருள் சொர்க்கலோகத்தை அடைகிறார்கள். இப்போ யாராவது அதுக்கு பொருள் கண்டுபிடிக்க முடியுமா? அந்தம் தமகன சொர்க்கலோகம்னா உபனிஷத் அப்படி சொல்லுது. எதற்காக? நமக்கு வைராக்கியம் வரட்டும். இதை படிச்சுட்டு சில பேர்த்துக்கு கர்மகாண்டத்தில் பற்று வந்துடும். இப்போ வேதாந்தம் படித்து சில பேர் கர்மகாண்டம் செய்யலான்னு ஆசை வந்துடும். அக்னிஹோத்திரம் எப்படி பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டார், 5 வருஷம் வேதாந்தம் படிச்சு, ஏன்னா அதெல்லாம் செய்யணும்னு ஆசை வந்துடுதுன்னு சொல்லி. ஆகவே இந்த வேதாந்தம் படித்து கர்மகாண்டத்திலையும் வைராக்கியம் வரணும், ஞானகாண்டத்தில் பற்று கர்மத்திலையும் வைராக்கியம் வர வேண்டும். அந்தம் தமக அடர்ந்த இருளை அடைகிறார்கள். அவர்கள் அடர்ந்த இருளை அடைவதற்கு காரணம் நான் எனது என்ற அபிமானத்தினால் ஆத்மாவை அறிவதில்லை.
ஒரு விளக்காசிரியர் சொல்றார், அடர்ந்த இருள்ங்கிறதுக்கு அகம் மம அபிமான லட்சணம்னு விளக்கணம் கொடுக்கிறார். அகம் மம நான் எனது அபிமான லட்சணம் என்கின்ற அபிமானமான இருளை அடைகிறார்கள். இப்போ ஒரு பொருள் நம்மிடம் ரொம்ப குறைவான பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம ரொம்ப ஏழையாக பகவான் படைச்சிட்டார். நமக்கு இந்த அகங்காரமும் மமகாரமும் குறைவாக இருக்கும். காரணம் என்ன? பொருள் குறைவாக இருக்குது. பகவான் அதிக பொருளை கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? மமகாரமும் அகங்காரமும் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா அதிக பொருள் இருக்கும்போது அதிக பொருளை என்னுடையதுன்னு சொல்லுவேன். இப்போ 10 வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கற்பனை தான். 10 வீட்டில் என்னுடையதுங்கிற மமகாரம் இருக்கும். பகவான் ஒரு குடிசையை கொடுத்துருந்தாருன்னு இந்த குடிசை தான் என்னுடையதுன்னு மமகாரம் இருக்கும். ஆகவே பணமும் பொருளும் புகழும் வர வர என்னாகும்? அகங்காரமும் மமகாரமும் அதிகமாகும். ஆகவே அந்தம் தம பிரவிசந்தி, அதிகமான இருளை அடைகிறார்கள். இது யாரு? வெறும் கர்மத்தை செய்பவர்கள். இனி உபாசனை பண்றவர்களுடைய லட்சணம் என்னவாம்? அதே போல் 2வது வரியில் கடைசி பகுதிக்கு வருவோம். ய உ அப்படின்னு இருக்கு, அதை பிரித்து படித்தால் ஏ உ, எவர்கள். உ என்றால் நிச்சயமாக, எவர்கள் வித்யாயாம் ரதாகா. இங்கு வித்யா என்றால் உபாசனம், கேவல உபாசனம், தியானம். ரதாகா என்றால் அதை செய்பவர்கள், அதில் மகிழ்ந்திருப்பவர்கள், அதை பின்பற்றுபவர்கள். ஆகவே வித்யாயாம் ரதாகா என்றால் வித்யையில் உபாசனையில் இருப்பவர்கள், பற்றுடையவர்கள் எவர்களோ. ஏ தே அவர்கள். அவர்கள் எப்படி போவாங்களாம்? அவர்களுடைய நிலை என்ன? உபனிஷத் என்ன சொல்கின்றது? ததோ பூய இவ தமக. ததக என்றால் அதை காட்டிலும், பூயக தமக அதிகமான இருளை. பூயகன அதிகமான, தமக இருளை. பூய இவ, இந்த இடத்துல இவன ஏவ, அதிகமான இருளை பிரவிசந்தி அடைகிறார்கள். இப்போ கர்மத்தை எடுத்துக்கொள்பவர்கள் அடர்ந்த இருளை அடைகிறார்கள். உபாசனை செய்பவர்கள் அதைவிட அதிகமான இருளை அடைகிறார்கள். அப்போ கர்மமும் செய்ய வேண்டாம், உபாசனையும் செய்ய வேண்டான்னா அது உண்மைதான். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வேதாந்த சிரவண ஞான யோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பண்ணாமல் கர்மத்தையும் உபாசனையும் விட்டுட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? அதை விட மிருக ஜென்மத்திற்கு சென்று விடுவார்கள். ஆகவே ததக என்றால் கர்மத்தை செய்வதனால் ஒரு இருளுக்கு செல்கின்றானே, அதை காட்டிலும் பூயக இவ அதிகமான தமக இருளை தே அவர்கள் பிரவிசந்தி. பிரவிசந்திங்கிற முன்னிருக்கிற வாக்கியத்திலிருந்து எடுத்துக்கணும். பிரவிசந்தி அடைகிறார்கள். இப்போ இதனுடைய பொருள் என்ன? கர்மத்தை செய்பவர்கள் இருளை அடைகிறார்கள், உபாசனை செய்பவர்கள் அதைவிட அதிக இருளை அடைகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? உபாசனையினால அதைவிட சுகத்தை கொடுக்கிற லோகங்கள், அங்கு அதைவிட மமகாரமும் அகங்காரமும் அதிகமாக இருக்கும். அதனால் பகவானெல்லாம் நமக்கு கொஞ்சமாக பொருள் கொடுத்து கொஞ்சம் கஷ்டத்தில் வச்சுருந்தாருன்னா நன்றி சொல்லணும். என்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் குறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லணும். ஆகவே இந்த இவ்விதம் உபனிஷத் சொல்வதிலிருந்து என்ன சொல்கின்றது? கர்மத்தினுடைய பலனும் உபாசனையினுடைய பலனும் இருள்தான். அது சொர்க்கமாக இருக்கலாம், பிரம்மலோகமாக இருக்கலாம். மேலும் அடுத்த வகுப்பில் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.